ஸோ நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன், நாங்கள் நிறைய பழ வகைகள் மரங்கள்லேருந்து பழ வகைகள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது வந்து சீத்தா மரம். சீத்தா மரம் என்கிட்ட நிறையா இருக்குது. காய்களும் பாருங்கள், இது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 நாளில் ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சீத்தா மரம் இருக்குது. சீத்தா மரத்தில் எங்கே இருக்க விளையிற ஆர்கானிக்காக விளையிற பழங்கள் தான் இதுவும். இதை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கடைகளுக்கு தான், அந்த ஃபுட்லிங்க்கு தான் அனுப்புவோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து வாங்கிட்டும் போவாங்க. ஸோ நிறைய மரங்கள் இருக்குது, சீத்தா மரம் இருக்குது. இந்த பெரிய மரம், அந்த பெரிய க்ரீனாக இருக்கிற மரம் வந்து ராம்ஃபால். அது வந்து ஒரு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப 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 நல்ல ஒரு பழம் அது. இன்னும் இது காய் வரல, இப்போ தான் பூ வர தருணமாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கும் ராம்ஃபால். இதுவும் ரொம்ப நல்ல சுவையான பழம். அதே மாதிரி கொய்யா மரமும் இருக்குது. இது வந்து கொய்யா மரம். இந்த ஏரியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஏக்கர் வந்து நாங்கள் கொய்யா தான் வச்சுருந்தோம். அது ஒரு வகையான ஒட்டுண்ணி, அதில் வந்து பயிரை ரொம்ப மரத்தை எல்லாமே சாப்பிட்டுடுது. ஸோ எல்லாத்தையும் இப்போ வெட்டியாச்சு. ஒரு சில கொய்யா மரங்கள் தான் இருக்குது. இப்போ இருக்குது ஒரு 5-6 கொய்யா மரம் தான் இருக்குது. இது ரொம்ப நல்ல வகையான கொய்யா மரம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து எலுமிச்சம் செடின்னு சொல்கிறதா மரம்னு சொல்கிறதான்னு தெரியாது. ரொம்ப பெரிய செடியாக இருக்குது. இது செடி, பட் பெரிய மரமாக இருக்குது. ஏன்னா இது வந்து எங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் வாட்டர் மட்டும்தான் இதுக்கு வரும். நாங்கள் வந்து இதுக்குன்னு பெருசாக எதுவும் இது பண்ணுறதில்ல. இருந்தாலும் இது ஒரு நல்ல வெரைட்டி, நல்ல ரகம். அதை நாங்கள் எரு தண்ணி எல்லாம் போட்டு பராமரிக்கிறதால இது ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. வருடம் முழுசும் காய் கொடுக்கும். இது வந்து ஒரு இப்போ தான் கொடுக்கணும், இப்போ தான் இல்லை. இது காய் விழுந்த உடனே பூ வரும், உடனே காய் வரும். ஸோ தொடர்ந்து இது காய் கொடுத்துக்கினே இருக்கிற ஒரு நல்ல வெரைட்டியான மரம் இது. இதில் நல்ல ப்ரொடக்ஷன் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வருஷம் பூரா காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எங்களுடைய வீட்டில் வசிக்கிறது. எங்களுடைய பசங்களும் நாங்கள், எங்கள் மருமக, எங்கள் பேர குழந்தைங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் வசிக்கிறோம். கூட்டு குடும்பம் தான். இது வரலும் செப்பரேட் ஆகலை. ஹெல்த்தியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தனி ரூமு, அவங்க தனி எல்லாம் இருக்குது, நாங்கள் ஒரு பகுதியில் இருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து புதர் ரொம்ப வந்து நிறைய செடி நிறையா இருக்குது. பூச்சி போட்டு கண்டிப்பாக இருக்கும். பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், எல்லா வகையான ஜந்துக்களும் இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம இருக்கிறது அவங்க இடத்துல தான் இருக்கிறோம். காட்டுவாசிங்க மாதிரி தான் நாங்களும். நாங்கள் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். என்கிட்ட பெரிய பெரிய ஜன்னல் இருந்தால் கூட நாங்கள் ஃபுல்லாகவே மெஷ் அடிச்சிருவோம். ஸோ உள்ளே இருக்கிற எந்த இதுவும் வெளியில் இருக்கிறது எதுவுமே உள்ளே வராது. ஒரு கொசுவும் வராது, பாம்பு தேளும் வராது. ஸோ மெஷ் அடித்து அதை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கிறதால நாங்கள் உள்ளே சந்தோஷமாக இருக்க முடியுது. ஆனால் மற்றபடி வெளியில் இருக்கிறவங்களாம் கொசுவத்தி, சுருள் வத்தி, இதெல்லாம் போடுறது எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு கொசு உள்ளே வராது. எங்களை ஃபுல்லாக நாங்கள் மெஷ் அடிச்சிடுறோம். அதே சமயத்தில் எங்கள் வீட்டை பாருங்கள், பெரிய பெரிய ஜன்னல் இருக்கும். நல்ல வீட்டில் எப்பவுமே வெளிச்சம் இருக்கும், வெளிச்சத்தோடு தான் இருக்கும். ஆனால் எந்த வகையான கொசு தொந்தரவுலாம் எதுவுமே கொசு தொந்தரவு இருக்காது. நாங்கள் மாமரம் இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 10-15 வகையான வெரைட்டி ஆஃப் மாமரங்கள் இருக்குது. ஒரு 50-75 மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் மோர் தென் 75 இருக்கும். அதில் வந்து நிறைய வகை ஒட்டு இருக்குது, பந்தனப்பள்ளி இருக்குது, வந்து குண்டு மாம்பழம் இருக்குது, ரஸ்தாலி இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வகையான மரங்கள் இருக்குது. ஸோ அந்த மரம் வந்து அந்த பழங்களை வந்து இப்போ காயும் இருக்குது, இது பழமும் இருக்குது. இதுவும் எல்லாமே ஆர்கானிக் தான். இதை வந்து பெரும்பாலும் வந்து ஆரோவில்ல ஜாம் பண்ணுறது, இல்லை மற்ற யூனிட்டுங்க வாங்கின்னு போய்ட்டு ஜாம் பண்ணுவாங்க, பிக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் சோலார் கிச்சனில் அவங்க வாங்கின்னு போயிட்டு அவங்க சாம்பார் மற்ற இதுக்கும் உபயோகப்படுத்துவாங்க. ஆரோவில் மக்களும் வாங்குவாங்க. அதே சமயத்தில் எங்களுக்கு போதுமானதுக்கு மேலே இருந்ததுன்னா நாங்கள் வெளியிலையும் அதை சேல்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பகுதி பூரா தென்னை மரங்கள் இருக்குது. ஸோ தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய்ங்களை சோலார் கிச்சனுக்கு பெரும்பாலும் அனுப்புவோம். ஆரோவில் பயன்பாட்டுக்கு தான் அது பெரும்பாலும். அதே சமயத்தில் எங்களுக்கு பேக்கரிக்கும் தேவைப்படுதுன்னா அதை பேக்கரிக்கும் நாங்கள் நிறைய உபயோகப்படுத்துவோம். தென்னை மரம், வாழை மரம், மாமரம், அதே சமயத்தில் பப்புளி மரம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பப்புளி கன்று தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஏன்னா என்கிட்ட இருந்த பப்புளி மரத்தை எல்லாத்தையுமே பன்னிங்க வந்து நோண்டி கீழே விழுந்துருது. இப்போ நாங்கள் விதை போட்டு இருக்கிறோம், அதை பப்புளி கண்ணாக உருவாகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே அது பெருசாக ஆனால் தான் பழங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும்.
இது வந்து ரொசல்லா ஸ்பினச்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்ம சொல்கிறது புளிச்சக்கீரை. ரொம்ப 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 நல்ல ஹெல்த்தியாக கீரை. இது வந்து சட்னியும் பண்ணலாம், சமையலுக்கும் பயன்படுத்தலாம். இல்லை சட்னி பண்ணி நம்ம வாரக்கணக்கில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூருக்கெலாம் போகிறது தான் இந்த மாதிரி கீரையை கடைஞ்சி சாதத்தில் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் கட்டு சோறு எடுத்துகிட்டு போகிறப்ப புளி சாதம்லாம் செய்கிற மாதிரியே இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு பிறகு இதில் இருக்கிற விதைகளில் வந்து ஒரு வகையான விதை உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும். அதை எடுத்து வந்து ஜாம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரொசல்லா ஜாம். அது ரொம்ப 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 ஹெல்த்தியானது. விலையும் கொஞ்சம் உயர்ந்த விலையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பும் சுவை ரொம்ப புளிப்பும் இனிப்பும் சேர்ந்த சுவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஜாம். இது வாழை. இது புதுசாக வச்சுருந்தோம். ஆனால் இந்த வாழை வந்து எல்லாமே செவ்வாழை. இந்த இடத்துக்கு இந்த பகுதிக்கு இந்த செவ்வாழை சரியாக ஒத்து வரல. அது கொஞ்சம் நாங்கள் வேறு மாற்றி வைக்கலான்ட்டு இருக்கிறோம். பட் இது ஒரு வகையான இது வாழை, இது செவ்வாழை, இது பூராவே செவ்வாழை தான். இந்த பகுதி ஃபுல்லாகவே வெள்ளரி போட்டிருக்கிறோம். இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ வெள்ளரி எடுக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ இந்த வெள்ளரி எல்லாமே எங்களுடைய கடைக்கு தான் போகும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஆரோவிலின்ஸ் வாங்குறது தான். ஏன்னா எல்லாருமே விரும்பி வாங்குகிற ஒரு பொருள் இது. சேலட் சாப்பிட்றதால எல்லாருக்கும் நிறைய சேலட் சாப்பிடுவாங்க. இந்த வெள்ளரி வகை தனிப்பட்ட ஒரு வகை. இது நார்மலாக பழம் வர வகை கிடையாது. இது சேலடுக்குன்னே இருக்கிற வகை. இது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வகையான வெள்ளரி வெள்ளரி மாதிரி இருக்கும். தொட்டாலே வந்து முள்ளாக தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப 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 சுவையாக இருக்கும். கசப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கவே இருக்காது. ஏன்னா நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி போகிறதால கசப்பு தன்மை வர்றதுக்கு ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த விதைக்காக நாங்களே விட்டு இதை விதையை உருவாக்கி நாங்களே இந்த விதையை எடுத்து சுழற்சி பண்ணி நாங்கள் மறுபடியும் அதை பயன்படுத்துவோம். இது கீரை விரைச்சி அறுவடை பண்ணி அதில் 1-2 செடி நாங்கள் விட்டு விதைக்காக விடுறது. ஏன்னா எங்களுடைய விதைகள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நாங்களே அதை வந்து உற்பத்தி பண்ணுறது தான். ஸோ கீரைக்காக இந்த விதைகள் எல்லாம் இருக்கும். இதை அறுவடை பண்ணி நாங்களே அதை வந்து இது நல்லா பதப்படுத்தி நாங்களே இந்த விதையை உருவாக்கி வச்சுக்குவோம். மறுபடியும் இதையே எடுத்து விதைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எங்களுடைய கத்திரி ஆர்ச்சார்டு. இது ஸோ நாங்கள் விதை போட்டு இது உருவாக்கி இதை நாங்கள் போட்ட கத்திரி தான் இது. ஸோ நல்ல கத்திரி. ஆனால் பெரிய சைஸ் வரல சீசனுக்காக வேண்டி. ஈல்டு நல்லா கொடுத்துருக்குது. நல்லா இங்கே இப்போ பாருங்கள் நிறைய கத்திரி இருக்குது. நிறைய கத்திரி மழை பெஞ்சதால் நிறைய கத்திரி செடிகள் சாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அது வந்து ஒருவேளை வேர் பூச்சியாக இருக்கலாம், இல்லை மழையால் இருக்கலாம், என்னென்னு எனக்கும் தெரியல. பட் நிறைய செடிகள் சாக ஆரம்பிச்சுது. ஆனால் நல்ல ரகமான கத்திரி இது. ஈல்டும் நல்லா கொடுக்குது. இதையும் நாங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்போம். அதை பறித்து நாங்கள் ஃபுட்லிங்க் தான் கொடுத்து அமுச்சு விடுவோம். நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் இது இயற்கை விவசாயம். அதனால தான் இதில் வேர் பூச்சி வந்தப்போ எங்களால் தடுக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செடிகள் நிறைய செத்து போச்சு. இது 100% இதுவும் இயற்கை விவசாயம் தான். ஸோ எங்களுக்கு இதில் பூச்சி எதனா மேலே இருக்குன்னா பூச்சி மேலாண்மைக்கு நாங்கள் வந்து இந்த 3G கரைசல் இது ஸ்ப்ரே பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா சாம்பல் போடுவோம். ஸோ இதுதான் இது வெளியும் பண்ணிக்கிறோம். ஊட்டச்சத்தாக வந்து மீன் அமிலம், நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட அந்த கரைசல் இதுதான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ. இல்லைன்னா எருவு தான். ஸோ அதை தவிர இதுக்கு வேறு எதுவும் கொடுக்கறதில்ல. முழுக்க இது இயற்கை விவசாயம். ஸோ இது எங்களுடைய மாட்டு பண்ணை. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 மாடுகள் இருக்குது.
அதுக்கு பிறகு கண்ணுக்குட்டியும் இருக்குது. இதில் இங்கே இந்த மாட்டு பண்ணை வந்து ஃபார்ம் குரூப்பில் இருக்கிறது வந்து ஒரு டேரி குரூப்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த டேரி குரூப் வந்து இந்த மாடுகளை நம்ம ஒழுங்காக பராமரிக்கிறோமான்னு பார்க்குறது கண்காணிக்கிறதுக்கும் எல்லா குரூப்புக்கும் அந்த டேரி குரூப்பு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ ஒரு 10 பேர் 8 பேர் 9 பேர் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் விசிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாட்டு பண்ணையும் என்ன தீவனம் கொடுக்குறோம், என்ன ஊசி போடுறோம், எப்போ அது கரு விட்டுருக்குது, எப்போ கண்ணு போட்டுது, இதை எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கறக்கிற பால் ஒரு மாட்டினுடைய ஒரு மாட்டுக்கும் ஒரு பேர். அந்த மாடு எவ்வளோ பால் காலையில் கறக்குது, சாயந்தரம் எவ்வளோ கறக்குதுன்னு அந்த டாக்குமெண்ட்டும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அந்த ஆரோவில் மாட்டு பண்ணை வச்சுருக்க முடியும். ஒன்று அதுக்கப்புறம் கண்டிப்பாக பசுந்தீவனம் கொடுக்கணும், அடர் தீவனம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வைக்கோல் மற்ற இது எல்லாத்தையும் நம்ம மற்ற தழை தீவனம் அது எல்லாத்தையும் கொடுக்குறதும் அதுவும் கொடுக்கணும். ஸோ இதை வந்து அதுக்கப்புறம் நல்லா பராமரிக்கணும். இதுங்களுக்கு இப்படி நோய் வந்தால் என்ன ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பால் கறக்கக்கூடாது, அந்த பாலை வந்து மற்றவங்க பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம கட்டுப்பட்டு வச்சு இருக்கணும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா நாமளும் இந்த பாலை தான் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாடு சத்து உள்ளதாக இருந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது சத்து உள்ள பாலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாலையும் வந்து ஒரு டிகிரி போட்டு அதுங்க பார்ப்பாங்க. ஸோ ஒரு சில மாடு நல்லாவே சாப்பிட்டா கூட அந்த சத்து வந்து அந்த மாடு உடம்பு எடுத்துக்காது. ஸோ அப்போ ஏன் எடுத்துக்கல, அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதை நம்ம டாக்டரை வச்சு கண்காணித்து அதுக்கு ஏற்ற மருந்து மாத்திரை கொடுக்கணும். ஸோ இதை எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. இந்த குரூப் வந்து நாங்களும் மற்ற இடத்துங்களுக்கு போய் இப்போ பார்ப்போம், அவங்களும் இந்த இடத்த வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த பால் எல்லாமே வந்து ஃபுட்லிங் போகும். அந்த ஃபுட்லிங் போனோன்னா ஆரோவில் 99% ஆரோவில் மக்கள் மட்டும்தான் இதை சாப்பிட்றாங்க. கிராமத்து மக்கள் அங்கே வேலை செய்கிறவங்க யாருன்னா சாப்பிடுவாங்க. மற்றபடி பாலோ தயிரோ சீஸோ என்ன பண்ணுறதோ இருந்தாலும் இந்த பால் அங்கே தான் போகும், அதை தான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபார்மிங் நாங்கள் இப்போ எடுத்தோம் பார்த்தோம். ஸோ இந்த ஃபார்மிங் நாங்கள் ஆரோவில்ல பண்ணுறதுக்கும் வெளியில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ஆரோவில்ல ஃபார்ம் எடுத்து ஆர்கானிக், வெளியிலே நிறைய ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறாங்க. அதை எவ்வளோ அளவுக்கு ஃபாலோ அப் பண்ணுறாங்கன்னு தெரியாது வெளியில். பட் இங்கே வந்து ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ அப் இருக்கும். என்ன விதை போட்டிருக்கிறோம், எந்த தேதி போட்டோம், எந்த தேதி அறுவடை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் நம்ம கொடுக்கணும் அந்த ஃபார்ம் குரூப்புக்கு. பிறகு வந்து ஃபார்ம் குரூப்புக்கு கிட்டத்தட்ட உங்கள் 25 ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த 25 ஃபார்மர்ஸும் ஒவ்வொரு ஃபார்மையும் விசிட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன நல்லா சக்சீட் ஆகிருக்கு, என்ன ட்ராபேக் ஆகிருக்கு, அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசி ஆய்வு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபார்மருக்கும் நல்ல சந்தோஷம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களும் நிறைய கற்றுப்பாங்க அதில். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து காய்கறி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும், என்ன காய்கறி எங்ககிட்டேருந்து வருது. ஸோ அப்போ அவங்க பார்ப்பாங்க, இந்த நேரத்தில் அவங்க விதை போட்டாங்க, இப்போ அறுவடை ஆயிருக்குது, இத்தனை செடி கூட நம்ம வந்து அளந்து எண்ணி நம்ம கொடுக்கணும். இத்தனை செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு எண்ணி கொடுக்கணும் அந்த லிஸ்ட்டில். அப்போ அவங்க பார்ப்பாங்க, இவ்வளோ காய்கறி போட்டிருக்கிறாங்க, இவ்வளோ காய்கறி நம்மளுக்கு வருது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து வேறு இன்னொரு ஃபார்முக்கு சப்போர்ட்டிவாக இல்லை வேறு ஃபார்ம் வந்து க்ரோத்துக்கும் அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ விதை போட்டால் எவ்வளோ நிலப்பரப்புக்கு எவ்வளோ காய்கறிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே 25 ஃபார்ம் இருக்கிறதால எல்லாருமே கத்திரி, வெண்டை, மிளகாய் இது மாதிரி போட்டால் ஆரோவில்ல எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஜனத்தொகை இங்கே இல்லை. அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் எங்களுக்குள்ளே நாங்கள் வரையறுத்து வச்சுருப்போம். ஸோ நாங்கள் வந்து இப்போது வெள்ளரி போடுறோன்னா ஓகே, நாங்கள் ஒரு 2 சென்ட் வெள்ளரி போடலாம், இன்னொரு ஃபார்மு 2 சென்ட், இன்னொரு ஃபார்மு 2 சென்ட். அப்போ மொத்தமாக 25 ஃபார்மும் பண்ணுறப்ப அந்த கடைக்கு போதுமான ப்ரொடக்ஷன் வரும். இப்போ ஒரே டயத்தில் நான் ஒரு அரைக்காணி இன்னொருத்தவங்க ஒரு அரைக்காணி போட்டுட்டா அவ்வளோ ப்ரொடக்ஷனும் எங்கேயும் போய் சேல்ஸ் பண்ண முடியாது. இது அவுட்டோர் மார்க்கெட்டிங் போல் உள்ளுக்குள்ளே சேல்ஸ் பண்ணுறதால எங்களுக்குள்ள ஒரு வரையறுதல் இருக்குது. இவ்வளோ தான் நம்ம செய்யணும், எல்லா ஃபார்முக்கும் நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும், எல்லா ஃபார்முக்கும் வந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக வந்து எங்களுக்குள்ள ஒற்றுமையாக நான் இந்த காய்கறி நான் போடுறேன், இவ்வளோ சென்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் பேசி தான் நாங்கள் அதை செய்வோம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபார்முங்களுக்கு வந்து ஆரோவில் ஃபார்மிங்க நிறைய வாலண்டியர்ஸ் வருவாங்க. இந்தியாவிலேருந்து வருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. இந்த ஃபார்மிங் எப்படி நம்ம பண்ணுறோம், இதை அவங்க கற்றுக்குன்னு அவங்க எப்படி அவங்க ஊரில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வரவங்களுக்கு நம்ம ஏதாவது சப்போர்ட்டிவாக செய்யலாம், இல்லை அக்கமடேஷன் கொடுக்கலாம், இல்லை சாப்பாட்டு கொடுக்கலாம்.
அவங்க கொடுக்குற டைமிங் வந்து ஒரு 4 to 5 ஹவர் கொடுப்பாங்க நம்மளுக்கு டைமிங்கு. ஃபார்மிங்க்கு கலெக்ட் பண்ணுறதோ, வீடிங் பண்ணுறதோ, இல்லை பந்தல் போட கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஃப்ரெஷராக வருவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் நம்ம அதுக்கு டைம் எடுத்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதும், நாம் எதுவும் அதுங்கிட்ட சார்ஜ் பண்ண மாட்டோம். பட் வந்து நம்மளுக்கு அவங்க வேலை ஃப்ரீயாக செய்வாங்க. நம்ம அக்கமடேஷனோ இல்லை ஃபுட்டோ கொடுத்தா அவங்க நம்மளுக்கு வேலை செய்வாங்க. ஸோ அது ஒரு நல்ல பண்டமாட்டு முறை மாதிரி தான். அவங்க வேலை செய்வாங்க, நம்ம மற்ற உதவிகள் அவங்களுக்கு பண்ணுவோம். அது ரொம்ப நல்ல ஹெல்த்தி சுச்சுவேஷன். நிறைய ஸ்டூடெண்ட் வராங்க, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு, ஈவன் டாக்டர்ஸ்லாம் வராங்க ஃபார்மிங் கற்றுக்கிறதுக்காக. அந்த ஃபுட்டு எப்படி நம்ம உருவாக்குறோம், அவங்க என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, எவ்வளோ வேஸ்டேஜ் நம்ம பண்ணுறாங்க, இதெல்லாம் நிறைய கற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ரிச்சான ஒரு படிப்பறிவு முறை தான் நான் சொல்ல முடியும். நிறைய கற்றுக்குறாங்க மக்களும். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு நாங்கள் நிறைய நாங்கள் தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.